அதாவது நம்ம தொட்டில் கட்டணும் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. மழலை செல்வம் வேண்டி நம்ம தொட்டில் கட்டுவோம். குழந்தையே எத்தனையோ பேர் வந்தாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சுதா நந்தகோபாலுங்கிற தம்பதிகள் வந்து பெங்களூர்லேருந்து வராங்க. அவங்க தொட்டில் கட்டினதுக்கு வந்தாங்க. தொட்டில் குழந்தை பிரசாதத்தையும் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நம்ம சொன்ன கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க குழந்தையாவே அதை கொஞ்சி அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக சுற்றி காதில் பேர் சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க குழந்தையே பிறந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. நான் இப்போ அங்கே ஷீட்டில் போய் உட்காந்துருக்கேன். அந்த குழந்தைக்கு நீங்களும் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தைக்கு பேர் வச்சாச்சே, பால் கொடுக்கணுமே. அந்த 10 நாட்கள் பாபாவுக்கு இங்க தொட்டில் கட்டின பால் டப்பா நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க சிஸ்டர்ஸ் 3 பேர் அவங்க பேசிக்கிறாங்க. எட்டின்னு என்கிட்ட சொல்லலை. இவங்க என்ன பண்றாங்க, நீங்களும் பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறாங்க. என்னையும் 3 தடவை வந்து காதுல பேர் சொல்ல சொல்றாங்க. 3 தடவை காதுல நானும் பேர் சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே இங்கே ஒர்க் பண்றவங்கள்ட்ட கூப்பிட்டு அந்த பால் டப்பாவை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க அப்படியே ஸ்டன்னாகி போய் அப்படியே பாக்குறாங்க. என்ன அந்த பாலை எடுத்துன்னு வந்து பாலை கொடுக்குறேன். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், குழந்தையே பிறந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து அதை நினைச்சிருக்காங்க, இந்த பால் டப்பா நம்மளுக்கு கிடைக்குமா நினைச்சிருக்காங்க. பாபா அதுல காதுல கேட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலே அவங்களுக்கு கொடுக்க வச்சிட்டாரு. அதுதான் பாபா காது கேட்குன்னு சொல்லுவோம். ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ.